ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல சூப்பர் யூஸ்ஃபுல்லான பாத்ரூம் ஆக்சஸரீஸ் தான் வந்து பார்க்க போறோம். இதில நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஒர்த்தியான ஆப்ஷனாவே இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, லாங் யூசேஜுக்கு அப்புறம் ஒரு ஆவரேஜான ஃபீல தான் வந்து குடுத்தது. அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத டீட்டெயிலாவே வந்து வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். இந்த வீடியோல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாத்ரூம் கிளீனிங் பிரஷ்ஷு, சோப் ஸ்டாண்டு, ப்ரூம் ஹோல்டரு, மிரர் வித் ஸ்டோரேஜு, டவல் ஹேங்கர் அப்படின்ட்டு கவர் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது டீட்டெயிலாவே வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டவல் பிளக் ஹோல்டரு. இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் அப்படின்றதுனால வந்து வாங்கியிருந்தோம். மொத்தம் 3 இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்டிக்கியா வந்து ஒட்டிட்டுருக்கு. மத்த 2 இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, டவலோட வெயிட் தாங்க முடியாம கீழ பிச்சுட்டு வந்து விழுந்துருச்சு. அதே சமயத்தில டவல் வந்து நம்ம இதில வந்து ஹேங் பண்ணுறோம் அப்படின்னாலும், சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா லாக் ஆகி நிக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து விழுந்துரும். அதனால ஒரு ஆவரேஜான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. அடுத்து இந்த ஒன் ஹூக் டவல் ஹேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. ஸ்டிக்கிங் பவரும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கு. அந்த ஹூக் டைப் அப்படின்றதுனால டவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே வந்து ஹேங் பண்ண முடியுது. அடுத்து இந்த 4 ஹூக் டவல் ஹேங்கர் வந்து பார்த்துடலாம். இதில மொத்தம் வந்து 4 ஹூக் வந்து வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் அப்படின்றதுனால குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராவே இருக்கு. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரில் பண்ணி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். அப்படி தான் வந்து ஸ்க்ரூஸ்லாம் வந்து தந்திருப்பாங்க. நம்ம இங்க அடிசிவ் வால் ஸ்டிக்கர் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால செம்ம யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. ஈரமான டவல்ஸ்லாம் வந்து காயறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த சோப் ஸ்டாண்டு தான் வந்து பார்க்க போறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிசிவ் ஸ்டிக்கர வச்சு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். அதனால ட்ரில்லாம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராவே இருக்கு. அது மட்டும் இல்லாம 4 ஹூக்கும் குட்டி குட்டியா தந்திருக்காங்க. ஒரு டவல் ஹோல்டரும் வந்து தராங்க. ஒரு சோப்பு டப்பா வந்து வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 ஷாம்பு டப்பா வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அடுத்து இந்த மிரர் வித் கேபினெட் வந்து பார்த்துடலாம். இது வந்து ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேக் வந்து தந்திருக்காங்க. அதில வந்து நம்ம இது மாரி ஏதாவது திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேக் மாரி இருக்கு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷாம்பு இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷ்ஷு, பேஸ்ட்டுக்குலாம் வந்து ஹோல்டர்ஸ் வந்து தனியா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொத்தம் வந்து ஒரு 4 ரேக் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து குடுத்துருக்காங்க. ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு. இந்த டோர்லயே வந்து மேக்னெட் வந்து வர்றதுனால, லாக் பண்றதுக்கும், ஓப்பன் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுலபமா தான் இருக்கு. அடுத்து இந்த சோப் ஸ்டாண்ட் வந்து பார்த்துடலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 சோப் ஸ்டாண்ட் வந்து வருது. இதனுடைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிசிவ் வால் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டுற மாரி தான் இருக்கும். அதனால நம்ம ட்ரில் பண்ண வேண்டிய அவசியம்லாம் வந்து கிடையாது. இதனுடைய ஸ்டிக்கிங் பவர்ன்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. ஒட்டம்போது மட்டும் நம்ம வந்து அந்த பிளேஸ் வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லது. அப்பதான் நல்லா ஸ்டிக்கியா வந்து ஒட்டும். ஒட்டுனதுக்கு அப்புறமும் வந்து ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி படாம இருக்கிறது நல்லது. இதில இருக்கிற பிரச்சனைன்னு வந்து பார்க்கும்போது, சோப்ப வந்து நம்ம டைரக்ட்டா இதில வச்சு யூஸ் பண்றோம்னா பிரச்சனை இல்ல. ஆனா சோப்பு டப்பா வந்து வைக்கிறோம் அப்படின்னா, ரெகுலரான சோப்பு டப்பாவ விட கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரூம் ஸ்டிக் ஹோல்டரு. இது வந்து ஒரு சூப்பர் ஒர்த்தியான ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிசிவ் ஸ்டிக்கர வச்சு தான் நம்ம ஒட்டுறோம். அதிலேயே வந்துரும் அடிசிவ் ஸ்டிக்கர்லாம். இதனுடைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு செம்ம குவாலிட்டியாவே இருக்கு. ஸ்டிக்கிங் பவரும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்கு. மொத்தம் வந்து 2 நம்ம வந்து இங்க ஒட்டிட்டுருக்கோம். 1 வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். எதுக்காகன்னா, இது மாரி குட்டி, குட்டி சின்ன பிரஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஹோல்ட் பண்றதுக்கும், மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரப்பர் வித் ஹேண்டிலும், அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் ஸ்க்ரப்பர் வித் ஹேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில நம்ம வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ப்ரூம் ஸ்டிக் ஹோல்டர பாத்ரூம்ல வந்து யூஸ் பண்றதுனால, ஆர்கனைஸ்டாவும் வந்து நம்ம இந்த பிரஷஸ்லாம் வந்து வச்சுக்க முடியுது. அதே சமயத்தில ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னும் வந்து சொல்லலாம். இந்த பாத்ரூம் கிளீனிங் பிரஷ் வித் லாங் ஹேண்ட்லெட் ரிவ்யூ வந்து நம்ம இண்டிவிஜுவலா வந்து போடாதனால, இந்த வீடியோலயே வந்து டீட்டெயில்டா வந்து கவர் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத. இப்போ ரெகுலரான பாத்ரூம் கிளீனிங் பிரஷ் வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் இல்லனா ரவுண்டான டைப்ல வந்து இருக்கிறதுனால, நம்ம இந்த வால்லலாம் வந்து தேய்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சிரமமா இருக்கும். அதுவே இது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, வால்லலாம் வந்து தேய்க்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் வந்து லாங்கா இருக்கிறதுனால, அந்த வாலோட ஹைட் வரைக்கும் நம்மளால வந்து கவர் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இது மாரி இடுக்கலான ஏரியா, கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்றது ரொம்ப ஈஸிலாம் வந்து சொல்ல முடியாது. ஆனா, கிளீன் பண்றதுக்கு வசதியா இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்டின்னா, அது வந்து டக்கு டக்குன்னு வந்து ரொட்டேட் ஆகுறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வந்து கிளீன் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா தான் வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்.
அதேபோல ஃப்ளோர்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வசதியா தான் இருக்கு. ஏன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர் செவுத்து சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து நம்மளால வந்து வேகமா வந்து தேய்க்க முடியுது. நெறைய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்கா வந்து கவர் பண்ணவும் முடியுது. இதில ஒரே ஒரு குட்டியான பிரச்சனை வந்து என்ன அப்டின்னா, இந்த ஸ்க்ரப்பர வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் டைம்ல ஃபர்ஸ்ட்டு 2 டூ 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ரஃப்பாவே இருந்தது. அதனால அழுக்கு வந்து நல்லாவே வந்து போச்சு. அதுவே இப்ப நாங்க வந்து ஒரு 5 டூ 6 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்க்கும்போது அந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரஃப்னஸ் வந்து பெருசா இல்லாதனால அழுக்கு வந்து போமாட்டுது. இந்த ஸ்க்ரப்பர மட்டும் தனியா வித்திருந்தாங்க அப்டின்னா, ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாங் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஆகினே இருக்கிறதுனால, இந்த கார்னர்லாம் வச்சு கிளீன் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஃபோர் த ஷாட் எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு வந்து பாருங்க. பிளாக் கலர்ல வந்து அங்கங்க வந்து ஃபங்கஸ் மாரி ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த லாங் ஹேண்ட் ஸ்க்ரப்பர வச்சு தேய்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே வந்து அந்த அழுக்குலாம் வந்து போயிடுச்சு. அதே மாரி நம்ம ஹைட்ட வந்து கவர் பண்ண முடியுது. அதுதான் இங்க வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸா வந்து எங்களுக்கு வந்து ஃபீல வந்து குடுக்குது. அப்போ இந்த ஹேண்ட் வாஷர் வச்சு தண்ணி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அழுக்கு வந்து பயங்கரமா வந்து வருது. நல்லா கிளீன் பண்ணியிருக்குன்னே வந்து சொல்லலாம். அடுத்து இந்த வால்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழுக்கு இருந்தது இதுக்கு முன்னாடி. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே இப்போ வந்து தண்ணி வச்சு அடிக்கும்போது பளிச்சுன்னே வந்து தெரியுது. ஃப்ளோரும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து கிளீன் பண்ண முடிஞ்சது. அப்போ ஓவராலா இந்த லாங் ஹேண்ட் ஸ்க்ரப்பர் வித் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்த்தியான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. அடுத்து இந்த ஸ்க்ரப்பர் வித் ஹேண்டில் பத்தி பார்த்துடலாம். இது வந்து ஆக்சுவலா எதுக்காக அப்டின்னா, பாத்திரம் தேய்க்கும்போது இரும்பு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்றவங்களுக்கு கை வந்து கிழிச்சிரும் அப்டின்னு நெனைக்கிறவங்களுக்கு, இந்த ஹேண்டில் வச்ச ஸ்க்ரப்பர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்ட்டு தான் வந்து வாங்கியிருந்தோம். ஆனா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வால்ல வந்து இரும்பு கறை வந்து இருந்ததுனால, அது தேய்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ட்டு வந்து யூஸ் பண்ணோம். அதே சமயத்தில இந்த வாஷ் பேஷன்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒ சூப்பரா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியலனாலும், ஓரளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. அந்த இரும்பு கறையும் வந்து போயிடுச்சு. அதே மாரி இந்த வாஷ் பேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து கிளீன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ரெகுலரான ஸ்டீல் ஸ்க்ரப்பர விட ரொம்பவே ரஃப்பா இருக்கிறதுனால, இந்த வாலு, இந்த வாஷ் பேஷன் கிளீன் பண்றதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வசதியாவே இருக்கு. ஆனா, பாத்திரம் கழுவுறதுக்குலாம் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத இன்னொரு வீடியோல டீட்டெயிலாவே வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் அவுட்புட்டு. இந்த 2 பிரஷ்ஷையும் வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து நீங்களே வந்து பாருங்க. அப்போ ஓவராலா வந்து பார்க்கும்போது, இந்த டவல் பிளக் ஹோல்டர தவிர, மத்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்த்தியான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து பார்த்துடலாம். டவல் பிளக் ஹோல்டரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 379க்கு வந்து வாங்கியிருந்தோம். மொத்தம் 5 பீசஸ் வந்து வரும். சிங்கிள் ஹூக் டவல் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 169க்கு வந்து வாங்கியிருந்தோம். 2 பீசஸ் வந்து வரும். 4 ஹூக் டவல் ஹேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, 529க்கு வந்து வாங்கியிருந்தோம். இதுலயும் 2 பீசஸ் வந்து வரும். அந்த பிளாஸ்டிக் சோப் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹220க்கு வந்து வாங்கியிருந்தோம். மிரர் வித் கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா, 999க்கு வந்து வாங்கியிருந்தோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் சோப் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 390க்கு வந்து வாங்கியிருந்தோம். சிங்கிள் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 198 வரும். இது வந்து மினிமம் 2 பீஸா தான் வந்து வாங்க முடியும். ப்ரூம் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 199க்கு வந்து வாங்கியிருந்தோம். 2 பீஸஸு. இதில என்ன காமெடி அப்டின்னா, 2 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 199 சிங்கிள் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 198ன்னு இருந்தது நாங்க வாங்கும்போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 168 தான் இருக்கு 2 பீஸஸு. அதனால பார்த்து வாங்குங்க. 2 பீஸ் வாங்கும்போது தான் நமக்கு லாபமா இருக்கும். ஸ்க்ரப்பர் வித் லாங் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, 195க்கு வந்து வாங்கியிருந்தோம். கிச்சன் கிளீனிங் ஹேண்டி ஸ்க்ரூவர் அதான் அந்த இரும்பு ஸ்க்ரப்பர் வித் ஸ்மால் ஹேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? அது 125க்கு வந்து வாங்கியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்டின்ட்டு நாங்க நம்புறோம். இது மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் இம்ப்ரூவ்மென்ட் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.